ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று பார்ப்பது என்னென்னா, கிரியா யோகத்தின் அற்புதங்கள் என்ன, இந்த கிரியா பண்ணால் எப்படி ஒரு அற்புதம் நடக்கும், இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இது ஒரு பெரிய தொகுப்பு. அதாவது கிரியாவை பண்ணும் பொழுது நம்முடைய உடல் அணுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் செல்கள் மூலமாக இயங்குகின்றது. இந்த அணுக்களும் செல்களுக்கும் மிக அதிக சக்தி பரவுறதை நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். இந்த ஆற்றல் மூலமாக பிராணவாயுனுடைய சக்தி அதிகமாகும். அப்போ நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கர ஆதார சக்கரங்களையும் நம்ம உணர முடியும். இந்த 7 சக்கரங்களும் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு சக்கரமும் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குது நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த கிரியாவுடைய பவரில் நம்ம எல்லாமே வேலை செய்த பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆஹா, இப்படிலாம் நமக்கு இருக்குது நம்ம உடம்புல அப்படிங்கிறத நம்மளே பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் வரும். இதெல்லாம் வரும்போது உடம்பு லேசாகும். உடம்பு லேசான உடனே வெயிட் இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தெள்ளத் தெளிவாக நமக்கு தெரியும். நம்ம இதை பண்ணுவோம், இதை பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அதுக்கு என்னென்ன மேட்ச் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குண்டான எல்லா சொல்யூஷனையும் அது தெளிவுபடுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பண்ணிட்டு வரும்போது கிரியாவில் உடலை முதல்ல ஆரோக்கியப்படுத்தும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலை செய்யும். முதல்ல பார்த்திங்கன்னா கைகளில் வலியில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், உடம்பு ஆக்டிவேஷனாக இருக்கும். சுறுசுறுப்பில் நம்ம தோய்வே ஆகாது, உடம்பு சலனமே ஆகாது. அதாவது 24 மணி நேரம் அப்படியே எந்த வேலை வேணால் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நாம் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பாசிட்டிவான எனர்ஜியே காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த எனர்ஜி கூடுதலாகவே இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு பலன். கிரியா பண்ணி 1 மணி நேரத்துலேயே அந்த சக்தி நீங்கள் உணர்ந்துட முடியும். அதாவது கிரியாங்கிறது ஒரு சாதாரண கலைன்னு சொல்லவே முடியாது. நம்மளுடைய பீனியல் சுரப்பிக்குள்ளே என்னென்ன ரகசியங்கள் அடங்கியிருக்குது, அது அண்டத்தில் எது வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு ரகசியத்தையும் அது வெளிப்படுத்தும். இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அப்போ இதனால் இது மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. இதுக்கு மேலே கிடைக்கும். என்ன கிடைக்கும்? முதல்ல நமக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் வெளியே கொண்டு வரும். ஒவ்வொன்றா உன் பிரச்சனை தீர்த்துட்டே வரும். அப்போ உன்னுடைய லைஃப்பில் எத்தனை பிரச்சனை அடங்கி கிடந்ததோ அதை எல்லாமே சரி பண்ணி நீ அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு நீ வருவ. அப்போ வரும்பொழுது உனக்கு ஒன்றே அறியாமையே இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ அதுக்கு தகுந்த ஆட்களை உன்னை தேடி வருவாங்க. அப்போ அதை வச்சு நீ அதில் முன்னேற்றம் அடையத்துக்குள்ள வாய்ப்புகள் வரும். கிரியா பண்ணாததுக்கு முன்னே 1 வருஷம் உன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு கிரியா பண்ணப்பனா 1 வருஷம் கழிச்சு நீ பார்த்தீன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விதமான ரகசியங்கள் இதுக்குள்ளே நடக்குது. ஆனந்தமாக இருக்க போகிற, சந்தோஷமாக இருப்ப, மகிழ்ச்சியாக இருப்ப, உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும், நோயே வராது, உனக்கு காய்ச்சல்லாம் என்னென்ன தெரியாது, சளின்னு என்னென்னு தெரியாது, வேறு எந்த ஒரு பிரச்சனை உடம்புல இருந்தால் எல்லாமே வெளியே போயிடும். ஆக மொத்தம் நீ இருக்கிற ஆரோக்கியமே வேறு லெவலு. அப்போ உனக்குள்ளே எல்லாமே புதுசாக தெரியும். ஒரு புது உலகத்துக்குள்ளே நீ உட்காந்துட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். அப்போ மறுபிறவை எடுத்து வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி உனக்குள்ளேயே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இறைவன் கோயிலுக்கு போனால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இறைவனை போய் பார்க்கும்போது அந்த ஆற்றல் சக்தி நமக்கு வெளிப்படுறது கண்ணுக்கு முன்னால் தெரியும். அப்போ இறைவனை பார்க்கும்போதே உனக்குள்ளே அந்த சக்தியில் உள்வாங்கிக்கூடிய சக்தி உனக்கு தெரியும்.
அங்கே இருக்கிற பூசாரிகளை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்க தானா. "இங்கே வாங்க ஐயா நீங்க" அப்படின்னு சொல்லி உடனே பிரசாதத்தை குடுப்பாங்க. அது என்னடா நம்மள மட்டும் தனியா கூப்பிட்டு குடுக்குறாங்களே, உனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். பெரிய ஒரு ஞானிகள், சாமிகள் உட்காந்துருந்தாங்கன்னா, நம்மள பார்த்தோனே தீட்சை குடுப்பாங்க. கிரியா மூலமாக மதிப்பு, மரியாதை, உயர்வு, செல்வாக்கு வேற என்ன வேணா சொல்லலாம். இத்தனை விஷயங்களும் இதுக்குள்ள நடக்குது. இது எல்லாரும் நான் மட்டும் இல்ல. பல பேர் கிரியா எடுத்தியே உணர்ந்து சொன்னது மிக மிக சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும். எனக்கு அது நடந்துச்சு குருஜி, எனக்கு இப்படி நடந்துச்சு குருஜி, என்னால சொல்லவே முடியல. என்னைய எண்ணிலடங்காத ஒரு ரகசியம்லாம் நடந்துச்சு. ஒரு நண்பர் வந்திருந்தார். பயங்கரமான உடம்பு பிரச்சனை. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டாரு. முடியல. கடைசியில நம்மட்ட வந்து பயிற்சி எடுத்த பின்னால ஒரு 21 நாள்ல அவருக்கு உடல்ல முழுசும் ஆரோக்கியமாயிடுச்சு. இதெல்லாம் சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமாகுது. கிரியாங்கிறது நான் வந்து இன்னைக்கு நேத்து குடுக்குறதில்ல. இது 13 வருஷம் ஆராய்ச்சி. நானே வந்து ஒரு 7 வருஷம் எடுத்துட்டு 8வது வருஷம் தான் உங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 6 வருஷம் நான் குடுத்துட்டு வரேன். இந்த 6 வருஷமா குடுக்குறதுல எல்லாரும் இன்னைக்கு நலனோட இருக்கிறாங்க. நான் அதாவது என்ன சொல்றது? பயங்கரமான மகிழ்ச்சியில வாழ்றாங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பா போயிட்டுருக்குது. கிரியா எடுத்தவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு நல்ல ஒரு எண்ணத்தோடு வாழ்றாங்க. நல்ல குணாவசியம், தானம் பண்ணக்கூடிய, தர்மம் பண்ணக்கூடிய நீதி, யார்ட்டயும் தேவையில்லாத தொந்தரவு இல்லாம, அவங்களுடைய தொழில சிறப்பா செஞ்சுட்டு, எதிர்பார்க்காத விஷயம் அளவுக்கு நடக்குது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் கிரியாவை எடுத்து மகிழ்ச்சியாகவும், ஆனந்தமாகவும் நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியம் இந்த கிரியா யோகம் தான். அப்படி இந்த யோகத்தை நீங்க கத்துட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில பேரானந்தமா வாழலாம். நன்றி, வணக்கம்.